அந்த டைம்ல அவங்க எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்ப அந்த அண்ணங்காரன் வந்து நம்ம டியானை பார்க்கறாங்க. டியானை பார்த்தவன் டியானோட கட்டுமஸ்தான உடம்ப பார்த்துட்டு பரவாயில்ல, இவன் சாதாரண பையன் கிடையாது, இவனுங்கள மாதிரி இவன் ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது, இவங்கிட்ட நிறையாவே திறமை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு வந்து ஓப்பனாவே கேட்டுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, ஆமா நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, இருந்தாலும் எங்க ஊர் இந்த போட்டியில நீங்க கலந்து பாருங்க, இது வரைக்கும் 5 வருஷமா அவனை யாருமே தோக்கடிச்சது இல்ல, ஒருவேளை நீங்க அவனை தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க என்கிட்ட எது கேட்க வந்தீங்களோ அதுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டியானும் சரி வேற வழியில நான் சண்டை போட்டு ஆகணும் போல சண்டைக்கு ரெடியாக. இந்த பக்கம் நம்ம கிரில்லின் கொஞ்சம் அதிகமாவே ஆல்கஹாலை குடிச்சிருப்பாரு போலங்க. அவரு கொஞ்சம் போதையில எப்பா நான் இருக்கேன், நான் சண்டை போடுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மின்ட் என்ன சொல்றான், அண்ணன் இவரை பார்த்தாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நீ எப்படியாச்சும் ஜெயிடன்னு சொல்லி அவன் அண்ணன் கிட்ட சொல்ல, இப்பதாங்க நம்ம கிரில்லினுக்கே தெரியுது என்னதான் அண்ணனா, அப்ப இவன் அண்ணனா அப்படிங்கறத நம்ம கிரில்லின் புரிஞ்சுக்கிறாருங்க. இப்ப மறுபடியும் இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிரில்லினுக்கு அடிச்சதுல பயங்கரமான போதை ஏறிடுச்சு போலங்க.